லார்ட் இந்த ஜூலை மாதத்தில் 25ஆம் தேதி ஆகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 124வது சங்கீதம் 7ஆம் வசனம், Psalm 124 verse 7. வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஒரு வேடனுடைய கண்ணினா என்னது? ஒரு ட்ராப். அப்படிதான் வேடன் எப்படி ஒரு பறவையை பிடிக்கிறான்? அவன் என்ன செய்கிறான்? ஒரு பெரிய வலையை விரித்து அந்த வலை இருக்கிறதே தெரியாதபடி அதுக்கு மேலே நிறையா இலைகள் அப்படியெல்லாம் போட்டு அவன் மறைத்து வைத்து கொள்கிறான். அந்த இடத்துல அந்த குருவிக்கு பிடித்த, அந்த பறவைக்கு பிடித்த ஏதோ ஒரு ஆகாரம் அதை அந்த இடத்துல வைக்கிறான். அப்போது அந்த பறவை என்ன செய்யுது? அந்த ஆகாரத்தை எடுப்பதற்காக, அந்த ஆகாரத்தை சாப்பிட்றதுக்காக அது அதனுடைய கால்கள் எங்கே சிக்கிக்கொள்ளுகிறது? அந்த வலைக்குள்ளே சிக்கிக்கொள்ளுகிறது. அந்த மாதிரி பிரியமானவர்களே, வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல், அது தப்பின ஒரு குருவி எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. ஆமேன். நம்முடைய ஆத்துமாவுக்கு விரோதமாக எத்தனையோ கண்ணிகள் வைக்கப்பட்டு இருந்தது. எத்தனையோ காரியங்கள் நம்முடைய ஆத்துமாவை பிடிக்கப்பட்டு போகிற அளவுக்கு வைக்கப்பட்ட கண்ணிகள் பிசாசு வைத்திருந்தான். ஆனால் அதிலிருந்து நம்முடைய ஆத்துமா தப்பினது, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் ஏற்ற சமயத்தில் நமக்கு உதவி செய்து நம்ம எதுலேயுமே நம்ம கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி அவர் நம்மளை பாதுகாத்து வருகிற தெய்வக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆமேன். நீதிமொழிகளில் கூட ஒரு வசனம் இப்படியா இருக்குது, என் கால் சிக்கிக்கொள்ளாதபடி அப்படின்னு சொல்லி. நம்முடைய கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி, ஏதோ ஒரு இதில் போய் நம்ம சிக்காதபடி ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாக்கிறார். ஆமேன். நம்ம நினைக்கிறோம் அது ஒன்றும் இல்லை. சிலத்தில் ஃப்ரெண்ட்ஷிப், சில சூழ்நிலைகளில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பழகிற மாதிரி பழகி எதுலேயோ ஒன்று நம்ம சிக்க வைக்கிற ஒரு சூழ்நிலைகள். இப்போ பாருங்கள், எவ்வளோ ஸ்பேம் கால்ஸ் இல்லை, எப்படியெல்லாமோ பேசுகிறாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி பேசி உங்களுக்கு அதுவாக்கும் இதுவாக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு கடைசியில் நீங்கள் ஒரு காசு அனுப்புங்க, இல்லை இதை அனுப்புங்க, இந்த 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 பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்திருக்கும், இதை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை இடத்துல நம்ம சிக்கிக்கொள்ளும்படியான தருணங்கள் வந்தது. ஆனால் ஆண்டவர் நம்மளை எல்லாம் அவர் பாதுகாத்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? கண்ணி தெரித்தது. நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து வருகிறார். எத்தனையோ இடத்துல தவறான இடங்களில் தவறான நபர்களோடுக்குள்ள ஐக்கியத்தில் போய் சிக்கிக்கொள்ளாதபடி அவங்களோட வாழ்க்கையே நாசமாக போகிற அளவுக்கு கண்ணின்னு சொல்கிறது. இப்போ இன்றைக்கி ஒரு எலியை பிடிக்கணுன்னா நம்ம எலி பொறி வைக்கிறோம். அந்த எலி பொறியில் என்னெல்லாம் வைப்போம் யோசித்து பாருங்கள். அந்த எலி அதில் சிக்கிக்கொள்கிற அளவுக்கு தேவையான நல்லா அது சாப்பிடக்கூடிய, அதுக்கு ரொம்ப டெம்ப்ட்ஸ் பண்ணக்கூடிய ஒன்று தான் வைப்போம். அப்படி தானே? நல்ல சீஸு அந்த மாதிரி சில ஐட்டம்ஸை அதில் வைக்கிறோம். அது என்ன பண்ணுது? அதை பார்த்துட்டு அதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, அதை டெம்ப்ட் ஆகி அப்படியே வருது. அப்படி தானே பிரியமானவர்களே? அதில் அதை சாப்பிட ஆரம்பிக்குது. கடைசியில் அந்த பொரியில் அது சிக்கிக்கொள்கிறது, வெளியில் வர முடியாதபடி அது சிக்கிக்கொள்ளுகிறது. இல்லை அந்த ஸ்டிக்கி பேடுன்னு ஒன்று வைக்கிறோம், அதில் போன உடனே அது வெளியில் வர முடியாதபடி அது அப்படியே ஸ்டிக் ஆகிடுது. இந்த மாதிரி பொறிகள் இன்றைக்கி எத்தனை இருக்குது. இன்றைக்கி நம்ம பறவைகளுக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பிராணிகளுக்கும் நம்ம அந்த பொறிகளை வைத்து பார்த்துருக்குறோம். அது எப்படி சிக்க வைக்கிறோன்றது நமக்கு தெரியுது. இன்றைக்கி நம்மளுடைய ஆத்துமாவை சிக்க பண்ணுவதற்காக இன்றைக்கி பிசாசு பலவிதமான பொறிகளை வைத்திருக்கிறானே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு ட்ராப் அவன் வைத்திருக்கிறானே. அந்த ட்ராப்லேருந்து நம்முடைய ஆத்துமாவை பாதுகாத்தது கர்த்தர் ஒருவர் தான். ஆமேன். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? சில நேரத்தில் நம்ம பழைய நாட்கள்லாம் யோசித்து பார்த்தா, ஆண்டவரே நீ அந்த பர்டிகுலர் காரியத்துலேருந்து என்னை தப்பு பண்ணிங்களே ஆண்டவரே, நான் அதில் போய் விழுந்திருந்தேன், அந்த ஏஜில் எனக்கு ஒன்றுமே தெரியாத ஒரு வயசப்பா, ஒரு அந்த மாதிரி ஏஜ்லலாம் எவ்வளவோ தப்பிதங்களுக்கு ஆண்டவர் நம்மளை பாதுகாத்தார். இன்றைக்கும்
இன்றைக்கும் தேவன் பாதுகாக்கிறார். இன்னைக்கு சீனியர்ஸாக இருக்கிற எத்தனை பேருக்கு எவ்வளோ ட்ராப்ஸ், ஆனால் அந்த ட்ராப்லெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக பேசுவாங்க. சிலர் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப அப்படியே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பேசுவாங்க. அப்படியே நம்ம இவங்க ரொம்ப நல்லவங்க போலையே, இவங்க நம்ம உண்மையாகவே நம்ம மேலே ரொம்ப அக்கறையாக இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவங்க இன்டென்ஷன்ஸ் வித்தியாசமாக இருக்கும் இல்லை? சில நேரத்தில் அவங்க தப்பான அந்த ரெட் ஃப்ளாக்ஸ் நம்மளுக்கு இருந்தால் கூட நம்ம அதை அண்டர்ஸ்டாண்டே பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம அவங்கள அவ்வளோ நம்பிடுவோம். சிலரை ரொம்ப நம்ப வச்சு கடைசியில் நம்பிக்கை துரோகம் பண்ணுகிற எத்தனை பேர் இல்லை? கர்த்தர் நம்மளை அப்படியெல்லாம் இல்லாதபடி பாதுகாத்து வருகிறார். நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். சிறு பிள்ளைங்களை ஆண்டவர் பாதுகாக்கணும். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். அங்கே எங்கேயுமே போய் ஒரு இடத்துல போய் முடங்கி விடாதபடி, ஒரு இடத்துல போய் சிக்கி கொள்ளாதபடி ஆண்டவர் நம்மளை அனுதினமும் பாதுகாக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த சங்கீதத்தை முழுவதுமான வாசிக்கிறேன். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் தமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேருடைய பற்களுக்கு நம்ம இரையாகி போயிருப்போம். நம்மளை விழுங்கியிருப்பாங்க, நம்மளை அப்படியே சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் கர்த்தர் நம்மளெல்லாம் அவங்க கையில் ஒப்பு கொடுக்கல. அவங்களுடைய பற்களுக்கு இரையாக கர்த்தர் என்னை ஒப்பு கொடுக்காதபடினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி இந்த இந்த சங்கீதத்தை எழுதின தாவீது அருமையாக அதை எழுதுகிறார். எத்தனை பேர் நமக்கு விரோதமாக எழும்பி வந்தாங்க பிரியமானவர்கள். எத்தனை நூதனமான ஆலோசனைகள், தந்திரமான வேலைகள் நம்மளை அழிக்கும்படி, நம்மளை ஒன்றும் இல்லாமல் போகும் பண்ணும்படி, நம்மளோட குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் போக பண்ணும்படி எத்தனையோ துர ஆலோசனைகள், எத்தனையோ தீய சிந்தனைகள், தீய செயல்கள் நம்மளுக்கு விரோதமாய் வந்த பொழுது யார் நம்மளை பாதுகாத்தார்? கர்த்தர் அல்லவா நம்மை பாதுகாத்தார். அதைத்தான் இந்த சங்கீதத்தில் தாவீது சொல்றார். கர்த்தர் மாத்திரம் எங்களுடைய பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் என்ன செய்திருப்பாங்க? உயிரோட விழுங்கியிருப்பாங்களே ஆண்டவரே, எங்களெல்லாம் உயிரோட விழுங்கியிருப்பாங்கப்பா. அவ்வளோ கோபம், அவ்வளோ ஆக்ரோஷத்தோடு வந்த எத்தனை பேரிடத்திலிருந்து தேவன் நம்மளை தப்புவித்தார். ஆமேன், ஆமேன். நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. நமக்கு உதவி எங்கே இருக்குது? கர்த்தருடத்தில் இருக்குது, கர்த்தருடைய நாமத்தில் இருக்குது நமக்கு உதவி. இயேசுவேன்னு கூப்பிட்ட பொழுது, ஆண்டவரே எனக்கு என்ன செய்யன்னு தெரியலையே இயேசுவே அப்படின்னு கூப்பிட்ட நேரத்தில் ஆண்டவர் ஓடி வந்து நமக்கு உதவி செய்தாரா இல்லையா? நம்மளை பாதுகாத்தாரா இல்லையா? பிரியமானவர்களே, நமக்கு தெரியாமல் கூட எத்தனையோ கன்னிகளிலிருந்தெல்லாம் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்திருக்கிறாங்க. அதற்காக கர்த்தரை இந்த நாளில் ஸ்தோத்திரிக்கலாமா? நம்ம பிள்ளைங்களை ஆண்டவர் கன்னிகளிலிருந்து பாதுகாக்கிறார். சில நேரத்தில் நம்ம அப்படியே வெகுளித்தனமாக சில காரியத்தை நம்ம நம்புகிறோம். இன்னசென்ட்டாக நம்ம பிள்ளைங்க கூட இன்னசென்ட்டாக சிலதெல்லாம் நம்புகிறாங்க, சிலரை நம்புகிறார்கள். ஆனால் எல்லா இடத்துல இருந்தும் கர்த்தர் நம்மளை அதிசயமாய் பாதுகாத்து ஆண்டவர் நடத்தி வருகிற பெரிய கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? எங்கேயோ போய் நம்ம சிக்கிக்கொள்ளாதபடி, ஏதோ ஒரு கான்ட்ராக்ட்லேயோ இல்லை ஏதோ ஒரு டீலில் போய் நம்ம சிக்கிக்கொள்ளாதபடி, ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போய் சிக்கிக்கொள்ளாதபடி, ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் போய் சிக்கிக்கொள்ளாதபடி ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி அவர் வருகிற தயவுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். சங்கீதம் 124 7வது வசனம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிச்சு, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?